வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சுக்கிரன் ஆட்சிக்கு உட்பட்ட பூர்வ பால்குனி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் நேரத்தில் மேஷம், சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய இந்த 4 ராசிகள் நல்லதொரு அதிர்ஷ்டம், செல்வம் மற்றும் சொத்து பாக்கியம் பெறும் ராசிகளாக இருக்கிறார்கள். அவர்களை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 2024 அன்று சூரியன் பூர்வ பல்குனி நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன். சோதிடத்தின்படி சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் தங்களுக்குள் சாதகமான நல்லதொரு உறவு இல்லை. இருப்பினும் சூரியன் சுக்கிரன் நட்சத்திரத்தில் மாறுவதால் சில ராசி மக்களின் அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் நன்றாக வெளிப்படும் என்று தெரிகிறது. சூரியன் பூர்வ பால்குனி நட்சத்திரத்தில் நுழையும் போது ராசிகளின் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் நல்ல சுபயோகமான பலன்களுக்கான அறிவுகள் தென்படுகின்றன. எனவே சூரிய பகவான் பூர்வ பல்குனி நட்சத்திரத்தில் மாறும்போது ராசிகளுக்கு சாதகமான பலன்களை பெற்ற ராசிகளை பற்றி நாம் பார்ப்போம். சுக்கிரனின் ஆட்சிக்கு உட்பட்ட பூர்வ பல்குனி நட்சத்திரத்தில் சூரியனின் சஞ்சாரத்தில் மேஷம், சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய இந்த 4 ராசிகள் நல்லதொரு அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளாக இருக்கிறார்கள். மேஷ ராசி மக்களுக்கு இந்த சூரிய சஞ்சாரத்தால் தங்கள் வாழ்வில் எல்லா விதமான ஆடம்பரங்களையும் நல்லதொரு சுகங்களையும் பெறுகிறார்கள், இன்பமுடன் வாழ்வார்கள். இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் இவர்களுக்கு சாதகமான வேலை வாய்ப்புகள் உருவாகி இவர்களை மேம்படுத்தும். அதே சமயம் உத்தியோகத்தில் நிலையாக இருப்பவர்களுக்கு சில புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அதனால் அவருடைய மதிப்பும் உயரும். ஆக இந்த மேஷராசி மக்கள் இந்த காலத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் மற்றும் இவர்களின் சம்பளம் இந்த காலகட்டத்தில் உயரக்கூடும் என்று நம்பலாம். இந்த சூரிய சஞ்சாரத்தால் இவர்களின் நிதிநிலை வலுவடைகிறது. சில மேஷராசி மக்கள் தங்களின் பங்குதாரர் கூட்டாண்மையுடன் வணிகம் செய்யும் இந்த மக்கள் இந்த காலக்கெடுவில் நல்லதொரு வளர்ச்சியை பெற்று வளமாக முன்னேறலாம் மற்றும் அதனால் இவர்களுக்கு லாபமும் ஆதாயமும் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. இவர்களின் லாப வரம்புகள் அதிகரிக்கும் நேரத்தில் மற்றும் இந்த உரிமையாளர்கள் தங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டு அதற்காக செயல்படுவார்கள். இவர்களின் குடும்ப பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இப்பொழுது யாவும் முடிவுக்கு வரும் சூழலும் மற்றும் குடும்ப உறுப்பினரிடையே அன்பும் பரஸ்பர பாதுகாப்பும் அதிகரிக்கும் என்று தெரிகிறது. அடுத்து சிம்மம். சூரியன் பூர்வ பால்குனி நட்சத்திரத்தில் நுழைவதால் சிம்மராசி மக்கள் தங்கள் பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து நலமாக விடுபடுவார்கள். இந்த நேரத்தில் இவர்கள் உற்சாகமும் ஆற்றலும் பெற்று நிறைந்து மகிழ்வான சூழ்நிலையில் வாழ்வார்கள். இவர்கள் வாழும் சமுதாயத்தில் இவர்களுக்கு உரிய மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும். இவர்களின் வாழ்க்கை முறையில் சில நல்ல நேர்மறையான மாற்றங்கள் உருவாகி இவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். இது தவிர இவர்களின் பேச்சு பெரிதும் மேம்பட்டு மற்றவர்களால் பாராட்டப்படும். இந்த சூரிய பேச்சின் காரணமாக சில சிம்மராசி மக்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகி அவர்களை நல்லதொரு உயர்வுக்கு கொண்டு செல்லும். மேலும் இவர்கள் வணிக வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. இவர்கள் தங்கள் வணிகத்துறையில் லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை பெற்று நலமாக வாழ்வார்கள். சிம்மராசி மக்கள் புதிய தொழில் தொடங்க இது ஒரு சாதகமான நேரமாக இருக்கிறது. ஆகவே சிம்மராசி மக்கள் புதிய தொழிலை தொடங்க வேண்டிய சூழல் இருந்தால், எண்ணம் இருந்தால் இந்த நேரத்தில் தொடங்கி செயல்படுத்தலாம். அதில் அதிக லாபம் ஈட்டுவதற்கு இது நல்லது என்பதை நிரூபிக்கும். இந்த காலத்தில் சிம்மராசி மக்கள் தங்கள் மனைவியுடன் சிறந்த உறவை பெறுவார்கள். தங்கள் மனைவியுடன் இதுகாலம் ஏற்படாத ஒரு அந்யோன்யத்தை உருவாக்கி நலமாக தம்பதிகள் வாழ்வார்கள். மேலும் அவர்கள் தங்கள் குடும்பத்தின் ஆதரவை பெற்று நலமாக குடும்பத்துடன் மகிழ்ந்து வாழ்வார்கள் என்பது நிதர்சனமாக தெரிகிறது. அடுத்து கன்னி. சூரியன் பூர்வ பல்குனி நட்சத்திரத்தில் மாறும்போது கன்னிராசி மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த காலகட்டத்தில் இவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். இவர்களின் பணியில் உள்ள அனைத்து தடைகளும் இப்போது நீங்கி மரியாதையும் அது சார்ந்து பாராட்டும் இவர்களுக்கு கூடும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் பணியிடத்தில் பாராட்டுகளை எதிர்பார்க்கலாம். இவர்கள் தங்கள் தொழிலை நிறைய முன்னேற்ற முடியும், அதற்கான வாய்ப்புகளையும் இவர்கள் பெறுவார்கள். கன்னிராசி மக்கள் செல்வாக்குமிக்க நபர்களுடனும் மக்களுடன் தொடர்பு கொண்டு தங்களது தொழிலையும் வேலையையும் வியாபாரத்தையும் விரிவுபடுத்தி நலமாக வாழ்வார்கள். இதனால் இவர்கள் எதிர்காலத்தில் இவர்களுக்கு நல்லதொரு பயனுள்ளதாக இது இருக்கும். இவர்கள் வாழும் சமூகத்தில் தனக்கென ஒரு தனியான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொள்வதில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். தங்களுக்கென்றும் தங்கள் குடும்பத்துக்கென்றும் வாகனம் மற்றும் சொத்து சுகம் வீடு வாங்கும் வாய்ப்பு இவர்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கிறது. சிலர் அரசு நிறுவனங்களால் நல்லதொரு ஆதாயம் அடைவதற்கான அறிகுறிகளும் இருக்கின்றன. ஆகவே கன்னிராசி மக்கள் மகிழ்ந்து இந்த நேரத்தை கொண்டாடுவார்கள். அடுத்து துலாம். சூரிய பகவான் பூர்வ பால்குனி நட்சத்திரத்தில் நுழையும் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த பலன் பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம். இவர்கள் தங்கள் ஆன்மீகத்தில் இவர்கள் ஆர்வம் அதிகரித்து அதை கொண்டாடுவார்கள் மற்றும் இவர்கள் ஆன்மீகம், மதம் மற்றும் சமூக நடவடிக்கைகளில் பங்கேற்று அதில் ஒரு பாராட்டுகளையும் பெற்று நலமாக வாழ்வார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் வாழும் சமூகத்தில் இவர்களுக்கு நல்லதொரு பதவியும் மரியாதையும் கூடும். இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு நற்பெயர் அதிகரிப்பதை இவர்களே கண்கூட காண்பார்கள். சிலருக்கு இதுகார மன அழுத்தம் இருந்தால் மன அழுத்தால் உண்டான பிரச்சனைகள் யாவும் இந்த நேரத்தில் விடுபட்டு நலமாக தேக ஆரோக்கியத்துடன் விளங்குவார்கள் இவர்கள். மற்றும் இந்த வணிக மக்களின் வருமானத்தில் நல்லதொரு அதிகரிப்பும் ஆதாயம் இருக்கும். அதனால் பலனடைவார்கள், சேமிப்பு உயரும். துலாம் ராசி மக்களுக்கு அந்தந்த அவர்கள் செயல்படும் துறைகளில் முழு ஆதிக்கம் இருக்கும். இவனுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு உருவாகும். துலாம் ராசி மக்களுக்கும் தங்கள் துணைவிக்கும் குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கு இடையே நல்லதொரு பிணைப்பு உருவாக்கி உறவு வலுவடையும். தம்பதிகள் இருவரும் சேர்ந்து ஒரு மனை அல்லது சொத்து, வீடு போன்றவற்றை வாங்குவதற்குண்டான சூழலை இந்த சூரியன் உங்களுக்கு உண்டாக்கி தந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான ஐஸ்வர்யம் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம், நன்றி.